ஹலோ கைஸ், அமேசானில் ஒன்லி ஃபியூ ஸ்டாக்ஸ் லெஃப்ட் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் உடனே வாங்கணும்னு தோணிருக்கா? நீங்கள் யாராவது அந்த ப்ராடக்ட் உடனே ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஃப்யூச்சரில் நமக்கு இது தேவைப்படும்னு விஷ்லிஸ்ட்லேயோ இல்லை கார்ட்லேயோ போட்டிருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் ஃபோமோ அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபியரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபோமோ ஃபோமோ அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது எங்க இந்த பொருளை இப்போ நம்ம வாங்காமல் விட்டுட்டா ஃப்யூச்சரில் இதை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம பயப்படுவோமோ இல்லை வருத்தப்படுவோமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இப்போ தோணும். இந்த பயம் இருக்கும்போது நீங்கள் அந்த பொருள் உங்களுக்கு உண்மையுமே தேவையா அப்படின்லாம் யோசிக்க மாட்டீங்க. அதை உடனே வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவீங்க. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஏஜியோ மாதிரியான பெரிய பெரிய இ-காமர்ஸ் கம்பெனிஸ், கார்பரேட்ஸ் மக்களை உடனே அந்த பொருளை வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மேனிப்புலேட்டிவ் டெக்னிக், அதாவது ஒரு ஏமாத்துற ஒரு தந்திரம். அவ்வளோதான். சரி, அப்போ உண்மையுமே அந்த பொருளெல்லாம் காலியாக போதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஷூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் ஷூஸை வந்து அடிக்கடி ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பேன். என்ன வரான் பார்க்குறான் ஆனால் எதுவும் வாங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நான் எந்த ஆப்புக்கு போனாலும் எனக்கு ஷூ விளம்பரமாகவே வந்துட்டுருக்கோம். அங்கே தான் இந்த 50% டிஸ்கவுண்ட் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வாங்கி ஆகணும், இந்த மாதிரியான ஒரு விளம்பரம்லாம் வரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக க்ரேஸ் ஆகி அதை உடனே வாங்கிடுவேன். இப்போ எனக்கு வந்து ஷூ, என் ஃப்ரெண்டுக்கு பேகு, எங்கள் அக்காவுக்கு சுடிதாரு, சாரீ. இதே எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொம்மை, பிளேடோ, டாய்ஸு, இந்த பார்பி டால், அந்த மாதிரி வரும். ஸோ இப்படி உங்களோட ஃபோனோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தரோட ஃபோனோ பிஹேவ் பண்ணுது அப்படின்னா உங்களை அந்த கம்பெனிஸ் கரெக்டாக ட்ராக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரி, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குது. ஒன்றும் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோம், எந்த ஆப்பில் வேணாலும் போய் ஃபுல்லாக பாருங்கள். திரும்ப உங்களுக்கு அந்த விளம்பரம் வரும்போது நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதனால் என்ன ஆகும், அவனுக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் அவனை வாங்க வைக்கிறதுக்காக இந்த விளம்பரத்தை நம்ம காமிச்சோம், பட் அவன் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போடுறானேன்னு உங்களை ட்ராக் பண்ணுற அந்த டேட்டாவே கன்ஃபியூஸ் ஆகிடும். இதுக்கு பேர் தான் ஜோமோ, அதாவது ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த பொருள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் காட்டுறது. ஸோ இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் உங்ககிட்ட ஃபோமோவை காட்டி உங்களை பயமுறுத்தி ஒரு ப்ராடக்ட் வாங்க வச்சா நீங்கள் உங்களுக்கு ஜோமோவை காமிச்சிருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சைக்கலாஜிக்கல் மேனிப்புலேட்டிவ் டெக்னிக்ஸை பற்றி நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் நிறைய போடலான்னு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை சைக்கலாஜிக்கல் சீரீஸ் 1. தேங்க்யூ.